Hello friends, welcome to VMLiteracy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 3.1ல 7th sum பார்க்கலாம். Somu bought a second hand bike for rupees 28,000 and spent rupees 2,000 on its repair. He sold it for rupees 30,000. Find his profit or loss. ஸோ இங்கே சோமு அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று வாங்குறாரு. எவ்வளோ ருபீஸ்க்குனா 28,000 ருபீஸ்க்கு. ஓகேவா? தென் 2,000 ருபீஸ் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ரிப்பேர் ஒர்க்குக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் அந்த பைக்கை 30,000க்கு அவர் சேல் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பைக் வந்து நமக்கு 28,000. ஓகேவா? ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேருக்கு ஒர்க்குக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 2,000 ருபீஸ். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தால் தானே வண்டி வாங்கினதுக்கான செலவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 0 0 10 0 ரிமைனிங் 1 3 எவ்வளோ ருபீஸ்? 30,000. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பைக், டோட்டலாக அந்த பைக் வாங்கினதுக்கு அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டது? 30,000 ருபீஸ் அவருக்கு தேவைப்பட்டது இல்லையா? தென் அந்த பைக்கை அவர் சேல் பண்ணுறாரு. எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு? 30,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு இல்லையா? நமக்கு கொஷினில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட்டா ஆர் லாஸா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வாங்கினதும் 30,000 ருபீஸ், சேல் பண்ணதும் 30,000 ருபீஸ். ஸோ இங்கே ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் நமக்கு இங்கே ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுத போகிறோம். ஹியர் selling price equal to cost price. So there is neither profit or loss. இங்கே ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஏன்னா செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.